ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, இன்றைக்கி கேக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்குறோம் நாங்கள் கேக்கு. வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா. எங்கள் வீட்டுக்காருக்கு அன்றைக்கி பிறந்த நாள் வந்துச்சு. பசங்க நானும் சேர்ந்து இந்த மாதிரி வீட்டிலே செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் கேக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம், ப்ரௌனி. வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சேன். எப்படி வந்துச்சின்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் டைரி மில்க் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 4 டைரி மில்க் எடுத்துருக்கிறேன். 20 ருபீஸ் டைரி மில்க் தான் 4 டைரி மில்க் எடுத்துருக்கிறேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். இது கூட பட்டர் சேர்த்துருக்கிறேன். பட்டர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் நான். இது டபுள் மெத்தடில் நம்ம இது உருக்கி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி இதாகட்டும், மெல்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம டபுள் மெத்தடில் இது பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இதில் நான் டார்க் சாக்லேட்லாம் சேர்க்கல. இதில் டைரி மில்க் மட்டும் தான் முக்கால்வாசி சேர்த்துருக்குறேன். ஃபுல்லாகவே டைரி மில்க் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ டபுள் மெத்தடில் நம்ம இது பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இது இப்போ நான் இதில் ஒரு 150 கிராம் சர்க்கரை இருக்கும். இது நம்ம பவுடர் சுகர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நான் பவுடர் சுகர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையும் ஒரு பக்கம் வச்சிடுங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சல்லடையில் நான் மைதா எடுத்துருக்கிறேன். மைதா ஒரு 150 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சமாக போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் இந்த ட்ரை எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுவும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஈரப்பதம் இல்லாத பவுலாக எடுத்துக்கோங்க. இதில் 2 முட்டை எடுத்துக்கிறேன். 2 முட்டை ஃப்ரிட்ஜில் இல்லாத முட்டையாக எடுத்துங்க. நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையாக எடுத்துக்கோங்க. இப்போ 2 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கொள்ளலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கொள்ளலாம். நல்லா அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் நுரப்பதம் வர மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு நம்ம அடித்து எடுத்தாச்சு பாருங்கள். நுர வர பதத்தில் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பவுடர் சுகர் சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்ட பாருங்கள். பவுடர் சுகர் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அடித்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு அடித்தாச்சு. இப்போ இது கூட வெண்ணிலா எசன்ஸ் 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து அடித்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம சாக்லேட் உருக்கி வச்சுருந்தோம்ல, அந்த சாக்லேட் சேர்த்துக்கலாம். டைரி மில்க் சாக்லேட் அடித்து வச்சுருந்தோம். நம்ம உருக்கி வச்சுருந்தோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கோங்க. டார்க் சாக்லேட் தான் போடுவாங்க. எங்ககிட்ட அன்றைக்கி டார்க் சாக்லேட் இல்லை. அதனால் நான் டைரி மில்க்கை வச்சு அன்றைக்கி செஞ்சேங்க. நல்லா தான் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர்லாம் போட்டு வச்சுக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே மாதிரியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அடிக்க வேண்டாம். இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக மில்க் சேர்க்குறேன். கெட்டியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்குங்க. இல்லைனா உங்களுக்கு அப்படியே இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை. அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பேனில் தான் செய்கிறேன். நான் ஒரு கப்பு மாதிரி எடுத்துக்கிட்டேன். அந்த கப்பில் நான் இந்த மாதிரி பட்டர் ஷீட் மாதிரி போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு இப்போ இது கூட நம்ம அடித்து வச்சுக்கிற இந்த ப்ரௌனியை சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்தாச்சு. இப்போ அதில் காற்றுலாம் எதாவது போகாமல் இருக்குதா ஒரு குச்சியை வச்சு நம்ம எல்லா பக்கமும் நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க.
இப்போ நான் இது கூட வந்து டைரி மில்க் வச்சுக்கொள்கிறேன். நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி டைரி மில்க் தான் வச்சுருக்கிறேன். திடீர்னு தாங்க இது செய்யலான்னு தோணுச்சு, இல்லைனாக்கா நாங்கள் செய்ய மாட்டோம். சரி, அப்போ அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காருக்கு பிறந்த நாள் வந்துச்சு. சரி பசங்கள்லாம் சேர்ந்து அம்மா பாவுக்கு இந்த மாதிரி செய்யலான்னு சொல்ல பார்த்து நாங்கள் செஞ்சோம். இன்றைக்கி இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்குறோம். அவ்வளோதாங்க. குக்கரில் வச்சு கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கேக் பேட்டரை வச்சு நம்ம வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு நம்ம ஆவி காட்டி எடுத்துட்டோம் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பட்டர் ஷீட்டை பிச்சிடலாம். நம்ம வந்து அந்த தட்டையாக இருந்துச்சுனாக்கா அந்த வந்து கேக் செய்கிற பட்டரில் ஊற்றினாக்கா நம்மளுக்கு வந்து அது தட்டையாக வந்திருக்கும். நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட் மாதிரி வச்சதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது மேலே நாங்கள் டெக்கரேஷன் பண்ணாங்க. அதுக்கு மேலே வந்து நாங்கள் சாக்லேட் க்ரீம் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து மஞ்சி வச்சு ஓரியோ பிஸ்கெட் வச்சு நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் கேக் வெட்டினோங்க. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருந்துச்சிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன்.